நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கற்பூரவள்ளி இலையோட முக்கிய நன்மைகளும் அது வந்து எது எதுக்கெலாம் பயன்படுத்துகிறோங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கற்பூரவள்ளி இலை வந்து சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது தொண்டை வலிக்கும் போக்கக்கூடிய ஒரு கஷாயமாக நம்ம தயாரித்து குடிக்கலாம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, வைட்டமின் சியும் ஏ சத்துக்கள் நல்லா நிறைஞ்சிருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. செரிமான ஆரோக்கியத்துக்கும் அஜீரண கோளாறுகளுக்கும் இது வந்து சரியாகுது பார்த்துக்கோங்க. அப்புறம் உடலில் உள்ள தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுது. மன அழுத்தத்தை குறைக்குது. இந்த செடி வந்து எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் நிறைய மழை பெஞ்சிருந்துச்சா இப்போது அந்த நேரத்தில் நிறைய தழுத்து வாசல் ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கும் இது ஒரு மருந்தாக பயன்படுது. இதை வந்து எப்படி பயன்படுத்தணுன்னா இதை வந்து கஷாயம் அந்த இலையை பறித்து போட்டு நம்ம தண்ணியில் பறித்து போட்டு கஷாயமும் வச்சு குடிக்கலாம். இல்லைன்னா அடுத்தது வந்து ரசம் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். முகத்தில் வந்து சருமத்திற்கும் கூந்தலுக்கும் நல்லா அரைச்சி பயன்படுத்தினா நல்லா யூஸ் ஆகும் பார்த்துக்காங்க. அப்புறம் மருத்துவ குணம் வேறு என்னென்னா, இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட எம்மா சாப்பிடுங்கன்னு சொன்னால் கழுவி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாங்கள் வந்து ஆவி பிடிக்கும்போது தலைபாரமாக இருக்கும்போதும் ஆவி பிடிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு 2-4 இலை, அப்புறம் ஒரு கொஞ்சம் துளசி எல்லாம் போட்டு கஷாயம் தலைவலிக்கு கொடுப்போம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தி நாங்கள் ஒரு பஜ்ஜி சுட்டோம். கடலை மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு பஜ்ஜி சுட்டோம் பார்த்துக்கோங்க. இப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு வர காப்பியும் போட்டு பஜ்ஜி சுட்டோம் சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு. இது செஞ்சோம் பார்த்துக்கோங்க. இந்த இலையை வந்து நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது ஒரு மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம். அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க. செய்முறையை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன்.